ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्स्वरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 2ஆம் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம். அதுல வந்து நம்ம சதுஸ்லோகியா பாகவதம், பாகவத்துடைய 4 முக்கியமான ஸ்லோகம். அதுல 2ஆம் ஸ்லோகம், அதாவது சதுஸ்லோகில 2ஆம் ஸ்லோகம், பாகவதத்துல 9ஆம் அத்தியாயத்துல 2ஆம் ஸ்கந்தம் 9ஆம் அத்தியாயத்துல 34வது பதம். அதனுடைய 2வது பாகம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். திதேயர்த்தம் யத் பிரதீயேத ந பிரதீயேத சாத்மனி தத் வித்யத் ஆத்மனோமயம் யதா பாஷோ யதா தம. O Brahma, whatever appears to be of any value, if it is without relation to me, has no reality. Now it has my illusory energy, that reflection which appears to be in darkness. Right. So இங்க ஹரே கிருஷ்ணா. ஒருத்தரா வந்து அன்மியூட் ஆயிட்டு இருந்தா என்ன பண்ணும்? சரி. ஸோ இங்க பகவான் கிருஷ்ணர் பிரம்மா கிட்ட நேரடியா பேசுறார். பிரம்மாவுக்கு நேருக்கு நேரா பேசுறார், நேரடியாக உபதேசிக்கிறார். இங்க பகவான் கிருஷ்ணர் வந்து பிரம்மாவுக்கு நேரடியா உபதேசிக்கிறார். இந்த 4 ஸ்லோகத்துல பகவானை பற்றிய அனைத்து தத்துவங்கள், பகவானுடைய தனித்தன்மை, அவருடைய நாம ரூப குணாதிசயங்கள், எப்படி இந்த படைப்பை வந்து அவர் சிறப்பா பண்றாரு, இதெல்லாம் எப்படி எல்லாமே அவருடைய காரணமற்ற கருணையால் நடக்குது அப்படிங்கிறத பகவான் இங்க பிரம்மாவுக்கு காமிச்சு கொடுக்கிறார். எல்லாமே எப்படி இங்க நடக்கக்கூடியது எல்லாமே எப்படி அவருடைய காரணமற்ற கருணையால் நடக்குது. ஓ பிரம்மா, இங்க தோன்றி இருக்கிறது எல்லாமே, எல்லாத்துக்கும் ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னா, இங்க காணக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு மதிப்பு இருக்குன்னா அது கிருஷ்ணரோடு சம்பந்தப்பட்டிருக்கு. இங்க எதுவுமே கிருஷ்ணரோடு சம்பந்தப்படாம இல்ல. அப்படி யாராவது இங்க ஏதாவது கிருஷ்ணரோடு சம்பந்தப்படலை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க பகவானுடைய புறசக்தியினால கவரப்பட்டிருக்காங்க அல்லது மாயா சக்தியினால கவரப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் முக்கியமான காரணம். அப்போ நம்ம சென்ற வகுப்புல எப்படி எல்லாம் யாரெல்லாம் வந்து இந்த மாயா சக்தி பகவானுடைய புறசக்தினால கவரப்பட்டிருக்காங்க, ஜீவாத்மாவுடைய பொய் அகங்காரம் அவரை வந்து பகவான்கிட்ட சரணடைய தடுக்குது, பகவானிடம் சரணடைய தடுக்குது. சோ 2 விதமான மாயை இருக்கு, 2 விதமான சக்தி. ஒன்று கிருஷ்ணருடைய அந்தரங்க சக்தி யோக மாயை, இனி ஒன்று கிருஷ்ணருடைய பகிரங்க சக்தி மகா மாயை. ஜீவன் வந்து தடச சக்தி. ஜீவாத்மா இந்த மகா மாயை விட உயர்ந்த சக்தியா இருந்தாலும், இந்த ஜட இயற்கையை விட கிருஷ்ணருடைய உயர்ந்த சக்தியா இருந்தாலும், அவரும் கட்டுப்படக்கூடியவர் தான். அவரால் இந்த ஜட இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது. ஜீவாத்மா பகவத்கீதையில 2 பிரகிருதி பத்தி சொல்லியிருக்கு. பிரகிருதி பரா பிரகிருதி. அபரியமிதஸ்தன்யம் பிரகிருதி மித்திமே பரா ஜீவபூதம் மகாபாகோ ஏதம் தாரியதே ஜெகத். இந்த ஜட உலகத்துக்கு மேல இன்னொரு உலகம் இருக்கு, அது நித்தியமானது, அழிவற்றது. அதே மாதிரி இந்த ஜட உலகத்துக்கு கூட உயர்ந்த ஒரு ஆன்மா இருக்கு, அது நித்தியமானது, அழிவற்றது. இந்த ஜட உலகம் கிருஷ்ணருடைய தாழ்ந்த சக்தி, இன்ஃபீரியர் எனர்ஜி. The material nature is Krishna's inferior energy. இந்த ஜட இயற்கை, இந்த ஜட உலகம் கிருஷ்ணருடைய தாழ்ந்த சக்தி. ஜீவ ஆத்மா கிருஷ்ணருடைய ஆன்மீக சக்தி.
ஆனாலும் ஜீவாத்மானால இந்த ஜட இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது. ஜீவாத்மாவும் சரி, இந்த ஜட இயற்கையும் சரி, 2மே கிருஷ்ணரால கட்டுப்படுத்த முடியும். கிருஷ்ணர் தான் கட்டுப்படுத்துபவர். நாமெல்லாம் கட்டுப்பட வேண்டியவங்க. நாம கட்டுப்படுத்துவர் கூடிய அல்ல கூடவர் கட்டுப்படுத்தக்கூடியவர் அல்ல. ஆனா, இந்த மாயையினுடைய புறசக்தியினால, ஜட இயற்கையினால கவரப்படுறவர் என்ன நெனைக்கிறாரு? ஆ நான் கட்டுப்படுத்திருவேன். நான் உருவாக்கிருவேன். நான் எல்லாம் பண்ணிருவேன். நான் அப்படிங்கிற பொய் அகங்காரம். அகம். அகம் என்ற பொய் அகங்காரம். ஆனா உண்மையில ஜீவாத்மா கட்டுப்படுத்தக்கூடியவன் அல்ல, கட்டுப்படக்கூடியவன். ஜீவாத்மா வந்து அனுபவிக்க வேண்டியவன் அல்ல, அனுபவிக்கப்பட வேண்டியவன். ஆனா இங்க பிரபுபா சொன்ன மாரி இல்லூசரி எனர்ஜி. இல்லூசரி எனர்ஜினா மாயா சக்தி அல்லது பகவானுடைய புறசக்தி. இந்த மாயை சக்தியினால, புறசக்தியினால கவரப்பட்டிருக்கிற டார்க்னஸ் இருள் இருள்ல இருக்கிறார். இருள்ல. அதனால பிரபுபாதர் வந்து பொருளுரையில மிக அழகா சொன்னாரு. இந்த ஜட உலகமே இருள் நிறைந்தது தான். இந்த ஜட உலகம் இருள் நிறைந்தது. ஜட உலகம் சொன்னா, இந்த பூகோளம் மட்டுமல்ல. 17, 14 லோகம் அப் டூ பிரம்மலோகம் வரைக்கும். ஜட உலகம்னாலே இருள். பகவானுடைய ஆன்மீக உலகம் சுயப்பிரகாசம் உடையது, ஆன்மீகமானது. இந்த ஜட உலகம் பௌதிகமானது, இருள் நிறைந்தது. தமஸ். அப்ப இந்த ஜட உலகத்துல 17, 14 லோகத்துல எங்க போனாலும் அது இருள் நிறைந்த பிரதேசமா தான் கருதப்படும். காரணம், இந்த ஜட உலகம் பகவானுடைய புறசக்தியின் தோற்றம். அப்போ ஒரு சிறு எறும்புல இருந்து பிரபுபாதர் என்ன சொல்ல வர்றாரு? ஒரு சிறு எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் எல்லாருமே அறியாமையில தான் இருக்கு. ஒரு சிறு எறும்பு முதல் பிரம்மா வரைக்கும் அறியாமையில தான் இருக்காங்க. அத நம்ம இங்க தெளிவா பார்த்தோம். பாகவதத்துல இந்த பிரம்மா சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது, அவருக்கு தான் என்ன பண்றோம்னே தெரியல. எங்கு பார்த்தாலும் இருள் நிறைந்திருக்குன்னு பார்த்தோம். ரைட்? பிரம்மா பகவான்ட்ட இருந்து தான் வந்தாரு. பகவானுடைய நாபியில இருந்து தான் தோன்றினாரு. அந்த தாமரை இதழ் மேல தான் உட்கார்ந்து இருந்தாரு. ஆனா பிரம்மா அறியாமையில இருக்காரு. சுத்தி இருளா. அறியாமை வந்து இருளோடு ஒப்பிடப்படுது. அறியாமை வந்து இருளோடு ஒப்பிடப்படுது. அப்ப பிரம்மாவுக்கு தான் யாரு? நான் என்ன பண்ணணும்? நான் எங்க இருக்கேன்? என்னோட டியூட்டி என்ன? எதுவுமே தெரியல. இப்படிதான் இந்த ஜட உலகத்துல எல்லாருமே இருள்ல பிறக்கிறோம். எல்லா இங்க இருக்கு இந்த ஜட உலகத்துல பிறக்கும் அனைத்து ஜீவன்களும் இருள் அறியாமையில தான் பிறக்குறாங்க. இந்த அறியாமை இந்த அறியாமையினுடைய விளைவு தான் இந்த புறசக்தி, மாயாசக்தி, புறசக்தியோட கவர்ச்சியும், இந்த அறியாமையுடைய விளைவும் தான் ஒரு ஜீவ ஆத்மாவை இப்படியெல்லாம் திங்க் பண்ண வைக்குது. எப்படியெல்லாம் திங்க் பண்ண வைக்குது? இந்த கொஞ்சம் வகுப்பு தத்துவார்த்தமா தான் இருக்கும். கொஞ்சம் கவனமா சரி, என்ன நடக்குதுன்னா, இந்த ஜட இயற்கை பகவானுடைய புறசக்தி, மாயாசக்தி. இந்த மாயாசக்தியில வந்து ஜீவன் விழுந்துட்டதுனால, அவன் அறியாமைக்கு உட்படுத்தப்பட்டது. அறியாமையில விழுந்துட்டதுனால, அவன் அறியாமைக்கு புகுத்தப்பட்டதுனால, அவன் காணக்கூடியது எல்லாத்தையுமே வந்து அறியாமை என்ற கண்ணு கொண்டு பார்க்கிறான். அறியாமையில பார்க்கிறான். சரி, இந்த ஜட உலகத்துல எல்லாருமே அறியாமையில இருக்காங்க பாருங்க. எப்படி? ஒரு பௌதீகவாதி நினைக்கிறாரு புலன்பம் தான். இந்த ஜட உலகம் புலன்பத்துக்கு தான் படைக்கப்பட்டிருக்கு. ஒரு பௌதீகவாதி என்ன நினைக்கிறாரு? இந்த ஜட உலகம் புலன்பம் அனுபவிக்கிறதுக்காக படைக்கப்பட்டிருக்கு. ரைட்? ஒரு நாத்திகன் என்ன நினைக்கிறாரு? எதுவுமே கிடையாது. கடவுள் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. புலன்பம் தான் பிரதானம். ஒரு அருவாவாதி அல்லது மாயாவாதி என்ன நினைக்கிறாரு? இந்த உலகம் பொய், பிரம்மன் தான் சத்தியம். இந்த உலகம் பொய்யானது, பிரம்மன் தான் சத்தியம். அந்த பிரம்மம் வந்து ஒரு ஒளி வடிவானது. அந்த ஒளியிலிருந்து தான் எல்லாம் தோன்றுது. இறைவனுக்கு ரூபம் கிடையாது. அவர் அருவமானவரு. அப்படி இந்த பிரம்மவாதி, அருவவாதி, மாயாவாதி இவங்கெல்லாம். அப்ப இவங்க எல்லாருமே பகவானுடைய புறசக்தியினால கவரப்பட்டவங்க. ஏன்னா, இவங்க யாருமே கிருஷ்ணரை உள்ளது உள்ளவாறு புரிஞ்சுக்க முடியல. உள்ளது உள்ளவாறு புரிஞ்சுக்க முடியல. இப்ப எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த பௌதீகவாதி நாத்திகர்கள். இவங்க இது எதுவுமே நம்புறதில்ல. இவங்க வந்து அசுர பாவத்தினாலும், இவங்களுடைய ஜட கல்வி, இவங்களுடைய பௌதீக கல்வி வச்சுக்கிட்டு, ஜட கல்வி வச்சுக்கிட்டு, இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறாங்க. அது சாத்தியம் இல்ல. இந்த குறையுடைய புலன்களைக் கொண்டு ஜீவாத்மாவுடைய 4 குறையில் ஒண்ணு மாயைக்கு உட்பட்டவன்.
ஞாபகம் வந்துருச்சா இப்போ? ஜீவாத்மாவுடைய 4 குறைகள்ல ஒன்று, அவன் மாயைக்கு உட்பட்டவன். அவன் அறியாமைக்கு உட்படுத்தப்பட்டவன். அவன் அறியாமைக்கு உட்பட்டவன். அதனால இந்த மாயையில இருக்கக்கூடிய, அறியாமையில இருக்கக்கூடிய, இருளில் இருக்கக்கூடிய ஜீவனால எப்படி உள்ளத காண முடியும்? அவனால காண முடியாது. அவன் இருட்டுல பாம்பு, தேளும் பார்த்து பயந்துக்கலாம். ஆனா வெளிச்சத்துல பார்த்தா அங்க பாம்பும் இல்ல, தேளும் இல்ல. இங்க பிரபுபா அழகான உதாரணம் குடுத்தாரு. ஒருத்தர் இருட்டு அறையில படுத்துக்கிட்டு, ஐயோ! என்ன சுத்தி பாம்பு வருது, தேள் வருதுன்னு கனவு கண்டுருக்கலாம். ஒருத்தர் என்ன நைட் தூக்கத்துல லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிருவாங்க இல்லையா? நைட் தூங்கும்போது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு கனவுல பாம்பு வந்தது, தேள் வந்தது. லைட்ட போட்டு பார்த்தா அங்க பாம்பும் இல்ல, தேளும் இல்ல. அவன் கண்டது பூரா கனவு. இதுதான் அந்த இல்லூசிவ் எனர்ஜியோட டிராமான்னு சொல்றாரு பிரபுபாத். மாயையினுடைய டிராமா. மாயா நடத்தக்கூடிய டிராமா. இந்த மாயா போடுற டிராமா நாடகத்துல ஜீவாத்மா வந்து எல்லாத்தையும் உண்மைன்னு நெனச்சுக்கிறான். எத உண்மைன்னு பார்க்க முடியல அவனால. அதனால தான் பிரபுபாத் வந்து இங்க அழகழகான உதாரணம் ஒண்ணடுத்து நெறைய உதாரணம் குடுத்திருக்காரு. நெறைய உவமையும் குடுத்திருக்காரு. நெருப்பு, நெருப்புலருந்து வரக்கூடிய சக்தி, அதனுடைய வெளிச்சம், உஷ்ணம். ஒரு நெருப்பு இருக்கு. ஒரு இடத்துல நெருப்பு நல்லா கொழுந்து விட்டு எரியுது. அந்த நெருப்புலருந்து வெளிச்சமும் வருது, உஷ்ணம் வருது. அது நெருப்பு வந்து சக்தி, அந்த சக்தியினுடைய நெருப்புலருந்து வரக்கூடிய சக்தி தான் நெருப்பு வந்து மெயின் சக்தியா இருக்கு. அதிலிருந்து வரக்கூடிய நெருப்பு காரணமா இருக்கு. அதுக்குருந்து வரக்கூடிய சக்தி தான் வெளிச்சமும், உஷ்ணமும். அப்போ பிரபுபாத் எதுக்கு இந்த உவமை குடுத்திருக்காரு அப்டின்னா, மாயாவாதிகள், அருவவாதிகள், அ பிரம்மவாதிகள் இவங்கலாம் நெனைக்கிறாங்க, இந்த நெருப்பும், அந்த சக்தியும் ஒண்ணு தான். அ இந்த உஷ்ணம், இந்த வெளிச்சம், உஷ்ணமும் நெருப்புலருந்து தானே வந்தது. அப்ப 2ம் சமம் தான். 2ம் ஒண்ணு தான். வேற வேற இல்ல. நெருப்புலருந்து தானே அந்த வெளிச்சம், உஷ்ணம் வந்துச்சு. அப்ப எப்படி வேற வேறயா இருக்கு? 2ம் ஒண்ணு தான். அப்படின்னு ஒரு மாயாவாதி நெனைக்கிறாரு. ஆனா பிரபுபாத் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அது எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? நெருப்பு வந்து சக்திமான். அந்த சக்தியின் ஆதாரம் நெருப்பு. அந்த ஆதாரமா நெருப்புலருந்து வரக்கூடிய வெளிச்ச உஷ்ணம் அதனுடைய சக்தியினுடைய வெளிப்பாடு. அப்ப நெருப்பு தான் பிரதானமா இருக்கே தவிர, இது நெருப்புட்டருந்து இந்த சக்தி வெளிச்ச உஷ்ணம் வந்தாலும் 2ம் ஒண்ணாயிட முடியாது. வெளு நெருப்பினுடைய உஷ்ணம் வந்து வெளிச்சம் வந்து நெருப்புக்கு சமமாயிட முடியாது. ம். அதனால இந்த மாயாவாதியோட கூற்று, மாயாவாதிகள், அருவவாதிகள், பிரம்மவாதிகள் அவங்களுடைய கூற்ற வந்து பிரபுபாத் எப்படி முறியடிக்கிறாரு? இந்த நெருப்புலருந்து வரக்கூடிய வெளிச்சத்த அதுதான் நெருப்புன்னு நெனச்சக்கூடாது. இது எப்படி பார்க்கிறது? அறியாமையில பார்க்கிறது. அறியாமையில பார்க்கிறது. அப்போ இருட்ட இருட்டு போகணும்னா வெளிச்சம் வேணும். இருட்டு போகணும்னா வெளிச்சம் வேணும். வெளிச்சம் இருந்தா தான் இருள் நீங்கும். இப்ப சூரியன் வந்த உடனே இருள் நீங்கிருது. சூரியன் வந்த உடனே இருள் நீங்கிருது. சூரியனுக்கு யாரா டார்ச் அடிக்கணுமா? தேவையில்ல. சூரியன் எங்க இருக்குன்னு பார்க்க டார்ச் அடிக்க வேண்டியதில்ல. சூரியனுக்கு எங்க இருக்கு பார்க்க ஒளி தேவையில்ல. சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சமே சூரியன காமிக்குது. ம். சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சமே சூரியன காமிக்குது. சூரியனுக்கு யாரும் விளக்கெல்லாம் அடிச்சு பார்க்க வேண்டாம். அதே போல தான் பிரபுபாத் என்ன சொல்ல வர்றாரு, "கிருஷ்ண சூரிய சமா மாயா அந்தகார், யாரா கிருஷ்ணா தாரா நகி மாயாரே அதிகார்." கிருஷ்ணர் சூரியனைப் போன்றவர். எப்படி சூரியனுடைய சக்தி, வெளிச்சம், உஷ்ணம் இருக்கோ, அதுபோல இங்க காணக்கூடிய அனைத்தும் கிறிஸ்துவோடைய சக்தி. அது புறசக்தியா இருக்கலாம், ஆன்மீக சக்தியா இருக்கலாம், அது ஜட இயற்கையா இருக்கலாம், அது ஜீவாத்மாவா இருக்கலாம். ஜட இயற்கை, ஜீவாத்மா 2 பேருமே இந்த ஜட இயற்கையும் சரி, மெட்டீரியல் நேச்சரும் சரி, ஜீவா, லிவிங் என்டிட்டி உயிர்வாளியும் சரி, அவங்க 2 பேரும் கிறிஸ்துவருடைய சக்தி தான், அம்சம் தான். அப்போ இத இத யாரால உணர முடியாது? அறியாமையில் இருக்கிறவங்க. த பெர்சன் ஹூ இஸ் புவர் ஃபண்ட் ஆஃப் நாலெட்ஜ் அப்டின்னாரு. புவர் ஃபண்ட் ஆஃப் நாலெட்ஜ்ன்னா அறிவு பற்றாக்குறை. அறிவு பற்றாக்குறை இருக்கிறவங்க சூரியனுக்கு விளக்கடிச்சு பார்க்கணும்னு நெனைக்கிறாங்க. சூரியனுக்கு எதுக்கு விளக்கடிச்சு பார்க்கணும்? சூரியன் வந்துட்டா அதுவே தன்னை வெளிப்படுத்தும். அதே போல தான் இறைவனை வந்து அறிவு பற்றாக்குறை உள்ளவங்களால உணர முடியாது. அறிவு பற்றாக்குறை உள்ளவங்களால கிறிஸ்தரை உணர முடியாது. அப்போ 1 அறிவு பற்றாக்குறை உள்ளவங்களால கிறிஸ்தரை உணர முடியாது. இனி ஒன்று அறிவு பற்றாக்குறை உள்ள மனுஷன்ட்ட போய் கேட்டு கிறிஸ்தரை உணர முடியாது. அவங்களுக்கும் அறிவு பற்றாக்குறையில தான் இருப்பான். ஏற்கனவே எனக்கு அறிவு பற்றாக்குறை. நான் போயி இன்னொரு அறிவு பற்றாக்குறை இருக்கிறவன்ட்ட கேட்டா எப்படி தெரியும்? ஏற்கனவே ஏற்கனவே ஆல்ரெடி ஐ அம் இன் புவர் ஃபண்ட் ஆஃப் நாலெட்ஜ். எனக்கு கடவுள பத்தி ஒண்ணும் தெரியல. நான் போய் கடவுள பத்தி ஒண்ணும் தெரியாதவன்ட்ட கேட்டா, அவன் எப்படி எனக்கு அந்த அறிவு குடுக்க முடியும்? அது பிரயோஜனம் இல்ல. அப்ப யார்ட்ட இருந்து கேட்கணும்?
எனக்கு அந்த அறியாமை நீங்க வேண்டும். எப்படி சூரியன் வந்ததும், வெளிச்சம் வந்ததும் இந்த இருள் நீங்கி விடுகிறதோ, அதுபோல எனக்கு இறை விஞ்ஞானம், கிருஷ்ணரை பற்றிய தத்துவம் நான் அறிந்து கொள்ள வேண்டுமானால், அந்த அறியாமை நான் நீங்கப் பெற வேண்டுமானால், அது பகவானுடைய கருணையால் தான் சாத்தியமாகும். எப்படி சூரியனுடைய கருணைக்காக நம்ம காத்திருக்கணும். சூரியன் உதிக்கணும்னா, அந்த கருணைக்காக நம்ம காத்திருக்கணும். அப்பதான் சூரியன் உதிக்கும். சூரியன்ட்ட போய் நம்ம ஆர்டர் போட முடியாது. அதே போல தான் அதே போல தான் கிருஷ்ணருடைய கருணைக்காக ஒருத்தர் காத்திருக்கணும். கிருஷ்ணருக்கு யாரும் கட்டளை போட முடியாது. கிருஷ்ணருடைய கருணை என்னது? கிருஷ்ணருடைய கருணை நம்மை அறியாமையிலிருந்து விடுவிக்கிறது. ரைட். எப்படி கிருஷ்ணர் தன் காரணமற்ற கருணையால அறியாமையிலிருந்து நம்மை விடுவிக்கிறாரு? பகவத்கீதா, பாகவதம். ஸ்ரீமத் பகவத்கீதா, ஸ்ரீமத் பாகவதம் 2ம் வந்து நம்மள அறியாமையிலிருந்து விடுவிக்கக்கூடியது. அப்ப இதுதான் அதிகாரப்பூர்வமானது. அத விட்டுட்டு அறிவு பற்றாக்குறை உள்ளவங்ககிட்ட போய் கேட்டா நமக்கு தெளிவான பதில் கிடைக்காது. இந்த இடத்துல வந்து கேட்டா தெளிவான பதில் கிடைக்கும். பகவத்கீதை, பாகவதம் அதை கற்றுணர்ந்த பாகவதர்கள், உயர்ந்த பக்தர்கள், ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வரக்கூடியவங்க அவங்ககிட்ட இருந்து கேட்கணும். சும்மா சினிமா நடிகர், அரசியல்வாதி, ஊர் தலைவர்ட்ட எல்லாம் போய் கேட்டா பதில் கிடைக்காது. ரைட்? நம்ம வந்து சரியான இடத்துல இருந்து கேட்கணும். பிரபுபாத் சொல்றாரு, நம்ம கிருஷ்ணரை பற்றி உள்ளவாறு அறிந்து கொள்ள வேண்டுமானால், நம்ம அறியாமை நீங்க பெற வேண்டுமானால், நம் பகவத்கீதை, பாகவதத்திலிருந்து வெளிச்சம் பெறணும். அததான் கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு. தேசாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. யார் ஒருத்தர் இடையராது எனக்கு பக்தி தொண்டு செய்ற தேசாம் சதத யுக்தானாம், முழு நம்பிக்கையோடு விசுவாசமாக இடையராது யார் எனக்கு பக்தி தொண்டு செய்றாங்களோ, அவர் வந்து என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான அறிவு நானே கொடுத்திருக்கிறேன். ததாமி புத்தி யோகம் தம் கொடுத்துட்டாரே பகவத்கீதை மூலமா, பாகவதம் மூலமா. அதுக்கப்புறம் தேஷாமேவான் அகம் அகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக நாஷ்யாமாத்மவா வஸ்து ஞான தீபேன பாஸ்வதா. அவங்க இதயத்தில் இருந்து கொண்டே நாம் அறியாமை போக்கிடுவேன்னு சொல்றார். அதனால இந்த ஜட வஸ்துக்களை கொண்டு, ஜட புத்தியை கொண்டு அறியாமை நீக்க முடியாது. ஜட வஸ்துவே அறியாமை தான். ஜட புத்தியும் அறியாமை தான். இந்த ஜட உடல் அறியாமையின் மொத்த வடிவம். இந்த புலன்களும் அறியாமையின் மொத்த வடிவம். இந்த நான் என்ற பொய்யகங்காரம் இதெல்லாம் சேர்ந்து ஜீவனை வந்து அறியாமையில வச்சிருக்கு. இந்த அறியாமை தான் காரணம் என்னால கிருஷ்ணரை உணர முடியாம இருக்கிறது. அப்போ எனக்கு வந்து டார்ச் சன்லைட் வேணும். சூரியனை பார்க்கிறதுக்கு சூரியனோட வெளிச்சம் தான் வேணும். சூரியனை பார்க்கிறதுக்கு சூரியனோட வெளிச்சம் வேணுமே தவிர, டார்ச் லைட் வச்சு 10 மினிட்ஸ்ல வரும். சூரியனை பார்க்கிறதுக்கு சூரியனுடைய வெளிச்சம் தான் வேணுமே தவிர, சூரியனுக்கு யாரும் போய் டார்ச் லைட் அடிச்சு பார்க்க வேண்டாம். சூரியன் வந்துச்சா வரலையா? அப்போ சூரியனுடைய கருணையை நம்பி இருக்கு. அதே போலதான் கிருஷ்ணரை உணர்வதற்கு ஜட கல்வி, ஜட அறிவு, பௌதிக வஸ்து எதுவுமே உதவாது. கிருஷ்ணருடைய கருணை இருந்தாதான் பகவானுடைய கருணை. அப்ப பிரபுபாத் மேலும் சொல்றாரு, இந்த அருவவாதிகள் அருவவாதிகள், அப்புறம் பிரம்மவாதிகள் இவங்க என்ன சொல்றாங்க? கடவுளை வந்து பார்க்க முடியாது. கடவுளை பார்க்க முடியாது. ஏன் கடவுளை பார்க்க முடியாது? பிரபுபாத் கேட்கிறாரு, ஏன் ஒருத்தர் கடவுளை பார்க்க முடியாது? கடவுளோட கருணை இருந்தா அவரை பார்க்க முடியும். God can, but the impersonally said, God cannot seen, but seen by the light of the Lord. ஆனா கடவுளை பார்க்க முடியும். அவருடைய அருள் இருந்தா, அவருடைய கருணை இருந்தா. அதான் இங்க வித்யாத்னு ஒரு வார்த்தை. வித்யாத்ங்கிற வார்த்தை இந்த ஸ்லோகத்துல பயன்படுத்தியிருக்காங்கன்னு பிரபுபாத் சொல்றார். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வித்யாத்ங்கிற வார்த்தை அவருடைய அருள் இருந்தால், அவருடைய கருணை இருந்தால், அந்த ஞானமானது அவரை பற்றி ஞானம். அந்த அறிவு எப்படி கிடைக்கும்? அவருடைய கருணையால. இங்க பாருங்க தெளிவா பார்க்கிறோம். பிரம்மாவுக்கு வந்து சுத்தியும் இருளா இருந்தது. பிரம்மா தன்னை யாருன்னு கூட உணர முடியாம இருந்தது. பகவானுடைய அருளால தான் யாருங்கிறத மட்டும் பிரம்மா பார்க்க முடியல. கிருஷ்ணா. பகவானுடைய அருளால பிரம்மா பகவானையும் உணர முடிஞ்சது. அவர் தன்னையும் உணர முடிஞ்சது. தன்னுடைய டியூட்டி என்ன, அவருடைய தொழில் என்ன, அவர் என்ன செய்யணும் எல்லாமே அவரால் உணர முடிஞ்சது. அப்போ பிரபுபாத் ரொம்ப அழகா சொல்றாரு, பிரம்மாவுக்கு பகவானுடைய கருணை கிடைச்ச மாதிரி நமக்கும் கிடைக்கும். நாமும் சரியான இடத்துல இருந்து கேட்டோம்னா, எப்படி பிரம்மா வந்து இந்த 4 ஸ்லோகத்தை கேட்டாரோ, எப்படி பிரம்மா வந்து பக்தி தொண்டு, தூய பக்தி தொண்டு. பிரம்மா தூய பக்தி தொண்டை பயிற்சி செய்ததாலும், பிரம்மா பகவானுடைய கட்டளையை நிறைவேற்றணுங்கிறது முயற்சி பண்ணதுனாலும், பகவான் அவருக்கு எல்லாத்தையும் ரிவீல் பண்ணார். பகவான் என்ன பண்ணாரு? அவருக்கு எல்லாத்தையும் ரிவீல் பண்ணார். அதே போல நாமும் பிரம்மாவுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி
பகவத்கீதை, பாகவதம் படிக்கும்போது இந்த லைட்டு இந்த லைட் கொண்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்க முடியும். பகவத்கீதை, பாகவதம் படிக்காதவங்க டார்க்னஸ் இருள்ல இருக்காங்க. அவங்கனால உள்ளதை உள்ளவாறு காண முடியாது. யார் ஒருத்தர் பகவத்கீதை, பாகவதம் படிக்கிறாங்களோ, அவங்கனால உள்ளதை உள்ளவாறு காண முடியும். அது மட்டும் இல்ல, அந்த பகவத்கீதை, பாகவதத்தை பக்தர்கள் இருந்து கேட்கணும். ஆச்சாரிய சம்பிரதாயம் அப்பதான் அது சரியான அப்பதான் நம்ம சரியா நம்ம புரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டி நம்ம அதையும் சரியா புரிஞ்சுக்க முடியாது. இங்க எப்படி பக்தி தொண்டுனால பிரம்மா பகவானை உணர்ந்தாரோ, பகவான பார்க்க முடிஞ்சதோ, பகவானுடைய கருணையால. அதேபோல நாமும் பக்தி தொண்டு செய்யும்போது, பகவானுடைய கருணையால அவர உணர முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணம். ரொம்ப அழகான ஒரு சின்ன ஸ்டோரி. இது எப்படி? உதாரணத்துக்கு அ ஒரு முறை ஒரு பெரிய டிஸ்கஷன் வந்தது. என்ன டிஸ்கஷன் வந்தது? இந்த பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வர் 3 பேர்ல யாரு முழுமுதற் கடவுள்? இந்த 3 பேர்ல யார் முழுமுதற் கடவுள்? அங்க நெறைய முனிவர்கள்லாம் இருக்காங்க. பிருகு மகரிஷி, அப்புறம் வந்து மார்க்கண்டேயர், அந்த மாரி பல்வேறு மகரிஷிகள், முனிவர்கள்லாம் சேர்ந்துகிட்டு, அவங்கவங்க ஒரு விஷயத்த வந்து சிலர் வந்து பிரம்மான்னு சொல்றாங்க, சிலர் சிவன்னு சொல்றாங்க, சிலர் விஷ்ணுன்னு சொல்றாங்க. இதுல சிலர் இம்போசிஷனிஸ்ட் அருவவாதிகள், மாயாவாதிகள்லாம் இருக்காங்க, பிரம்மவாதிகள். இப்படி பலதரப்பட்ட ரிஷிகள், முனிவர்கள் அவங்கவங்க கருத்த முன்வைக்கிறாங்க. ஆனா நாரத முனிவர், அவர் தூய பக்தி தோண்ட பயிற்சி பண்ணதுனால, அவருக்கு தெரியும் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். அவர் தான் சர்வ காரண காரணம். ஆனா பிருகு மகரிஷி என்ன பண்றாரு, இத பரீட்சை பண்ணணும்னு பார்க்குறாரு. ஏன்னா பிருகு மகரிஷி வந்து நாரதரைப் போல தூய பக்தி தொண்ட ஏத்துக்கல. அவர் வந்து பரீட்சை பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு பார்க்குறாரு. ஆனா நாரதர் பிரம்மாட்டிருந்து கேட்டதுனால, நாரத முனிவர் பிரம்மாட்டிருந்து கேட்டதுனால, நாரதருக்கு தெரியும் கிருஷ்ணர் தான் பரம சத்தியம். அவர்தான் முழுமுதற் கடவுள். அகம் ஏவாசமேவாக்ரே. சோ இப்படி நாரதர் கிருஷ்ணாட்டிருந்து கேட்டதுனால, நாரதருக்கு தெளிவா தெரியும் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். சாரி, நாரதர் பிரம்மாட்டிருந்து கேட்டதுனால. சோ பிரம்மதேவருக்கும் நன்றாக தெரியும் நான் பகவானுக்கு சமமானவன் கிடையாது. மகாதேவருக்கும் நன்றாக தெரியும் நான் பகவானுக்கு சமமானவன் கிடையாது. அனைத்து தேவர்களுக்கும் அறிவார்கள் நாங்க பகவானுக்கு சமமானவங்க கிடையாது. ஆனாலும் இந்த குழப்பம் எப்பவுமே இருக்கு. இந்த ஜட உலகத்துல இந்த அறியாமையில இருக்கக்கூடிய மக்கள், அறியாமையில இருக்கிறவங்க, பகவானுடைய புறசக்தியினால கவரப்பட்டவங்க, மாயினுடைய டிராமால மயங்கி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? கடவுளுக்கு உருவம் கிடையாது, கடவுளே கிடையாது, எல்லா கடவுளும் ஒண்ணுதான். இதெல்லாம் இந்த இல்லூசரி எனர்ஜியோட வேலை. இந்த இல்லூசரி எனர்ஜினா, இந்த மாயா சக்தி. இந்த மாயா சக்தியினால கவரப்பட்டிருக்கிறவங்க, இந்த மாரி பல்வேறு குழப்பங்களுக்கு ஆளாவாங்க. மாயையுடைய வேலையே நம்மள குழப்பத்துல ஆழ்த்துறது தான். அதனால மாயையினுடைய கவர்ச்சியில இருக்கிறவங்க, மாயையினுடைய பிடியில இருக்கிறவங்க, இந்த மாரி பல்வேறு விஷயங்களால குழப்பத்துல ஆழ்ந்திருப்பாங்க. கடவுள் இருக்காரா? இல்லையா? இன்னைக்கு இந்த கேள்வியெல்லாம் ஒரு காலத்துல இந்த மாரி கேள்வியே கிடையாது. கடவுள் இருக்காரா? இல்லையாங்கிற கேள்வியே கிடையாது. இன்னைக்கு அந்த கேள்வியெல்லாம் வருது. கடவுள் இருக்காரா? இல்லையா? ஏன் அவரு என் முன்னாடி வரமாட்டேங்கிறாரு? நீங்க கொண்டு வந்தா தான் நம்புவேன். இந்த மாரி கேள்விலாம் இப்ப சமீபத்துல நெறைய வருது. ஆனா ஒரு காலத்துல கடவுள் இருக்காரா? இல்லையாங்கிற கேள்விக்கே இடம் இல்ல. ஒரு காலத்துல என்ன கேள்வி இருந்தது? கடவுளுக்கு உருவம் இருக்கா? இல்லையாங்கிற கேள்வி இருந்தது. அதற்கும் அவசியம் இல்ல. ஏன்னா இறைவன் உருவமற்ற தன்மையிலும் இருப்பார், உருவமாகவும் இருப்பார். இந்த 2லும் உருவ வழிபாடு உயர்ந்தது நம்ம ஏற்கனவே படிச்சோம் பகவத்கீதையில. ரைட்? அப்போ இந்த குழப்பங்கள் சமுதாயத்துல, சமூகத்துல எப்பவுமே இந்த குழப்பம் இருக்கு. கடவுள் வந்து எல்லா கடவுளும் ஒண்ணுதான். அப்புறம் கடவுளுக்கு உருவம் கிடையாது. அப்புறம் பிரம்மா, சிவன் போன்றவர்களும் கடவுளுக்கு சமமானவங்க தான். எல்லாருமே கடவுளுக்கு சமமானவங்க தான். சோ இந்த மாரி குழப்பங்கள் எல்லாம் எதனால ஏற்படுது? இந்த மாரி சிந்தனை, இந்த மாரி கருத்துக்கள், இந்த மாரி தத்துவங்கள், இதெல்லாம் மாயையினுடைய புறசக்தியினால, மாயாவுடைய இல்லூசரி எனர்ஜி, கிருஷ்ணாவுடைய இல்லூசரி எனர்ஜி, கிருஷ்ணாவுடைய மாய சக்தியினால கவரப்பட்டிருக்கிறவங்களுக்கு, இந்த மாரி குழப்பமும், கேள்வியும், சந்தேகம் எப்போதும் இருக்கும். கடவுள் இருக்காரா? இல்லையா? அவருக்கு உருவம் இருக்கா? இல்லையா? எல்லா கடவுளும் ஒண்ணுதான். ஏன் பிரம்மா, சிவன் வந்து கிருஷ்ணருக்கு சமமானவர் இல்லையா? இது எல்லாமே வந்து மாயாவோட டிராமாட்டிக் அரேஞ்ச்மென்ட். மாயாவுடைய அழகான ஒரு நாடகம். அந்த நாடகத்துல அறியாமையில் புகுத்தப்பட்ட ஜீவன் இதனால குழம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனா நாரதரை போன்ற பக்தருக்கு மிக தெளிவாக அறியும். இந்த மாரிலாம் கிடையாது. கிருஷ்ணர் இதிலிருந்து வேறானவர். கிருஷ்ணா வந்து சக்திமான்.
அவர் வந்து மாயைக்கு உட்பட்டவர் அல்ல. அவர் மாயையின் எஜமானன். கிருஷ்ணா வந்து சக்திமான். அதனால இங்க பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். இப்போ அத பரீட்சை பண்ணணும்னு பிருகு நெனைக்கிறார். நான் கிருஷ்ணர பரீட்சை பண்ணணும். பாருங்க, இந்த ஸ்லோகமும் இங்க பாகவத்துல இருக்கிற ஸ்லோகமும், அப்புறம் அந்த திருமலை, திருப்பதியோடைய அந்த லீலையும் வந்து கரெக்ட்டா கோயின்சைட் ஆகுது. ஏன்னா பகவானுடைய ரூபம் வந்து நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. அதை நிரூபிக்கிறதுக்காக பகவான் அற்புதமான லீலைகள் பண்றார். இந்த லீலைகளையும் வந்து இந்த மாயையினுடைய புறசக்தியினால கவரப்பட்டவங்களால உணர முடியாது. யாரெல்லாம் மாயையுடைய பகவானுடைய புறசக்தியினால, மாயா சக்தியினால கவரப்பட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் அறியாமையில இருக்காங்களோ, அவங்கனால இத புரிஞ்சுக்க முடியாது. அவங்க நினைக்கலாம் அது ஒரு கல்லு தானே. ஒரு நாத்திகன் நினைக்கிறான் அது கல்லுன்னு நினைக்கிறான். ஒரு மாயாவாதி நினைக்கிறான் அது என்ன அது ஒரு சிலை வழிபாடு. அது வந்து உருவம் கிடையாது. அந்த உருவம் கிடையாதுக்கு உருவம் வச்சு வழிபடுறாங்க. ஒரு அருவவாதி நினைக்கிறான் இறைவன் ஜோதி வடிவானவர், புள்ளி வடிவானவர், ஒளி வடிவானவர். ஒரு மாயாவாதி நினைக்கிறேன் இந்த உணர்வு இந்த உருவ வழிபாடெல்லாம் வந்து சென்டிமெண்ட் ஆனது. இதெல்லாம் வந்து இவங்களா வந்து பக்குவம் இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இறைவனுடைய தோன்றா ரூபத்தை அந்த அந்த ம் பிரம்மத்தை இவங்களால உணர முடியல. இப்படி எல்லாம் இந்த இல்லூஷரி எனர்ஜியோட டிராமா, மாயா சக்தியினுடைய கவர்ச்சியினால இந்த அறியாமையில் உட்படுத்தப்பட்ட இவங்க எல்லாருமே இப்படிதான் நினைப்பாங்க. பக்தர்களால மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும் பகவானுடைய விக்கிரகம், விக்கிரகா அப்படின்னா உருவம். விக்கிரகம் என்றால் உருவம். விக்கிரகம் என்றால் அர்ச்ச அவதாரம். பகவானே அந்த ரூபத்துல அவதரிக்கிறார். அப்போ இந்த பிருகுமுனி பரீட்சை பண்ண போனாரு. இந்த 3 பேர்ல யாரு முழுமுதற் கடவுள்? யார் ஒருத்தர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவரா இருக்கிறாரோ, அவர்தான் முழுமுதற் கடவுள். முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவரும் அல்ல, அனைத்துக்கும் எஜமானரும், அனைத்துக்கும் ஆதாரமா இருக்கிறவர். சரி அப்ப பிருகுமுனி பரீட்சை பண்ண போலாரு. நானே போய் பரீட்சை பண்றேன். இந்த 3 பேர்ல யாரு முழுமுதற் கடவுள்? பிரம்மாவுடைய லோகத்துக்கு முதல்ல வராரு. பிரம்மாட்டயே கேட்கலாமே. இப்ப நாரதர் எப்படி பிரம்மாட்ட கேட்டு அந்த அறிவு பெற்றாரு. ஆனா பிருகு போய் பிரம்மாட்ட கேட்கலாமே. "ஓ பிரம்மதேவரே! நீங்களே சொல்லுங்க. உங்க நாரதருக்கு நீங்க சொல்லிக் குடுத்திருக்கீங்க. அதே மாரி எனக்கும் விளக்கி சொல்லுங்க. நீங்க தான் படைப்புக்கு காரணமா? நீங்க தான் எல்லாத்தையும் படைக்கிறீங்களா? படைப்புக்கு தேவையானதெல்லாம் உங்ககிட்ட இருந்து தான் வந்ததா?" இந்த கேள்விய வந்து நாரதர் கேட்கிறாரு. நாரதருக்கு தெரியும் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு. இருந்தாலும் நாரதர் நமக்காக வேண்டி இந்த கேள்வி கேட்கிறாரு. "ஓ பிரம்மா நீங்க தான் படைக்கிறீங்களா? படைப்புக்கு தேவையானதெல்லாம் உங்ககிட்ட இருந்தா வந்ததா? நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கீங்களா? உங்களுக்கு மேல ஒரு அதிகாரி இருக்கிறாரா?" இத வந்து ரொம்ப பணிவா நாரதர் பிரம்மாட்ட கேட்கிறாரு. ஆனா பிருகு பாருங்க, நாரதர் ஒரு பக்தரும், வைஷ்ணவருமா இருக்கிறதுனால அவரு பணிவா கேட்கிறாரு. பிருகு பாருங்க பரீட்சை பண்ணணும்னு நெனைக்கிறாரு. இதுதான் ஒரு பக்தருக்கும், பக்தர் அல்லாததுக்குள்ள வித்தியாசம். நீங்க உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்திருக்கலாம். பிரம்மாவுடைய பையனாவும் இருக்கலாம். நீங்க வந்து சாஸ்திரம் அனைத்தும் அறிந்திருக்கலாம். ஆனா பகவானுடைய கருணை இல்லன்னு சொன்னா, தூய பக்தி தொண்டு நீங்க ஏற்றுக்கலைன்னா, நம்ம கிருஷ்ணர உள்ளவாறு புரிஞ்சுக்க முடியாது. கிருஷ்ணர் என்னைக்குமே புரியாத புதிராதர். சோ, நாரதர்ட்ட இருந்த பணிவு பிருகுகிட்ட இல்ல. பிருகு போய் பரீட்சை பண்ணி பார்க்கணும். நாரதர் வந்து பரீட்சை பண்ணி தெரிஞ்சுக்கல. நாரதர் போயி பிரம்மாட்ட பரீட்சை பண்ணி கிருஷ்ணர முழுமுதற் கடவுளா தெரிஞ்சுக்கல. நாரதர் போய் பணிவா கேட்டு தெரிந்து கொண்டார். இங்க பிருகு வந்து பரீட்சை பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறேன். இது பிரம்மா தானா? பிரம்மா தான் கடவுளா? நான் போய் டெஸ்ட் பண்றேன். அப்படின்னு அவரை அவமதிக்கும் விதத்துல போய் அங்க உட்கார்றார். தன் தந்தையை அவமதிக்கும் விதத்துல அந்த சபையில போய் பிருகு முனி உட்கார்றார். அப்போ இது எப்படி ஒரு ஒரு உயர்ந்த மனிதனுக்கான அடையாளமா இருக்கு. சோ ஒரு ஒரு அதாவது உண்மையை நாம் பரிசோதனை பண்ணி தெரிந்து கொள்ளக்கூடாது. அது சரியான மார்க்கம் அல்ல. சரியான பாதை அல்ல. பரிசோதனை பண்ணி, தர்க்கம் செஞ்சு, வாதம் செஞ்சு, பௌதீகமான அறிவ கொண்டு உணர்றதுக்கு அல்ல பகவானுடைய சச்சிதானந்த ரூபம். அவருடைய காரணமற்ற கருணையால தான் உணர முடியும். சோ பிரம்மா இந்த பிருகுவோட நடத்தை கண்டு கோவப்படுறார். இந்த பிருகு வந்து எவ்வளவு அ என்னுடைய மகன், இவனோட உயர்ந்த பண்டிதன், பிராமணன். பிராமணருக்கெல்லாம் இவன் வந்து தலை சிறந்தவனா இருக்கணும். இவன் இப்படி வந்து ஒரு ரொம்ப மோசமா நடந்துக்கிறார். அப்ப பிரம்மாவுக்கு கோவம் வருது. இப்படி பரீட்சை பண்ணி பிருகு முடிவு பண்றாரு பிரம்மா முழுமுதற் கடவுள் இல்ல. தென் மகாதேவர்ட்ட வந்தாரு. மகாதேவர்ட்டயும் அடக்கமா கேட்டிருக்கலாம். மகாதேவர் ரொம்ப ரொம்ப பணிவானவர். ரொம்ப எளிமையானவர். அவர் அனைத்து ஜீவஜாலங்களுக்கும் அடைக்கலம் தருவார். ஏன் பிரேத, பூத, பிசாசுகளுக்கெல்லாம் அடைக்கலம் தர்றவர். அப்ப பிருகு வந்து கேட்டா சொல்ல மாட்டாரா? அப்ப மகாதேவர்ட்ட போய் எப்படி கேட்கலாம்? "ஓ மகாதேவா, எல்லாரும் உன்ன வந்து ஆதி அந்தமற்றவன், ஏகாத்ம நிரஞ்சன், அ ஈசன் எல்லாம் உன்ன சொல்றாங்க. உங்களுக்கு மேல ஒரு அதிகாரி இருக்கிறாரா?" பணிவா கேட்கலாமே. அங்க போய் மகாதேவர திட்டுறது.
நீ என்ன இப்படி உடம்பெல்லாம் சாம்பல பூசியிருக்க? நீ தள்ளிப்போ. நீ தீண்டத்தகாத, தொடக்கூடாது உன்ன. நான் ஒரு பிராமணன் என்கிட்ட வராத. அப்படின்னு மகாதேவர் வந்து கடினமான வார்த்தைகளால் பேசுறார். தன் மகாதேவருக்கு கோவம் வருது. ஓ! இந்த பிருகுக்கு எவ்வளவு அகங்காரம் இருந்ததுன்னா, என்ன இந்த மாரி பேசுவார். அகம். இந்த அகங்காரம் இதான் இந்த பொய் அகங்காரம் மாயையினால் ஏற்படக்கூடியது. மாயாவுடைய தொடர்புனால, ஜடையர்க்கின் முக்குணத்தின் தொடர்புனால, மாயையினால, இந்த பொய் அகங்காரத்தினால, இந்த பொய் அகங்காரம் கொண்டு பிருகு கடவுள தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறார். இது வந்து சரியான ப்ராசஸ் அல்ல. சோ பிரம்மா ஒரு சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர். அ ஈஸ்வரன் மகாதேவன் ஒரு சம்பிரதாயத்தோட ஆச்சாரியர். பணிவா கேட்டா சொல்லிட்டு போறாங்க. "ஓ மகாதேவரே! தயவுசெய்து எனக்கு சொல்லுங்க. எல்லாரும் உங்கள வந்து ஆதி அந்தம் மற்றவன் சொல்றாங்க. நீங்க தான் எனத்துக்கு ஆதாரமா?" அழகா சொல்லிட்டு போவாரு. அங்க போய் மகாதேவர பரீட்சை பண்ணாரு. மகாதேவருக்கு கோவம் வந்தது. ஓ! இப்ப இவரு முழுமுதற் கடவுள் இல்ல. நேரா வைகுண்டத்துக்கு வந்தாரு. வைகுண்டத்துல வந்த பிருகு என்ன பண்ணியிருக்கலாம்? பகவான்ட்ட கேட்டுருக்கலாங்க. "ஓ பகவானே! எம்பெருமானே! எல்லாரும் உங்கள முழுமுதற் கடவுள்ன்னு சொல்றாங்க. தயவுசெய்து எனக்கு அது புரியிற மாரி சொல்லுங்க. என்னுடைய தந்தை பிரம்மாவுக்கு நீங்க தான் அந்த அறிவு குடுத்தீங்க. பிரம்மா வந்து நாரதருக்கு அந்த அறிவு குடுத்தாரு. அதே மாரி எனக்கும் அந்த அறிவு குடுங்க. இல்ல நான் பிரம்மாட்டயும் போய் கேட்டு தெரிஞ்சுக்கட்டுமா? நான் என்ன செஞ்சா உங்கள உணரலாம்?" இப்படி கேட்டுருக்கலாம். அங்க வந்து நேரா வந்து பகவானுடைய மார்பில எட்டி உதைச்சாரு. அப்பவும் பகவானுக்கு கோவம் வரல. பிருகுவை தன் குழந்தை போல பாவிச்சாரு. "ஓ பிராமணரே! என் இதயம் வந்து என் மார்பு வந்து பாறை போன்றது. உன் பாதம் வந்து மிருதுவான தாமரையை போன்றது." அப்படின்னு அவர் பிருகுவோடைய பாதத்த பிடிச்சுக்கிட்டாரு. பிருகுவோடைய பாதத்தை பிடிச்சுக் கொண்டார். ஹரே கிருஷ்ணா. தென் இப்ப பிருகு ரியலைஸ் பண்றாரு. ஓ! இவ்வளவு நடந்து, இவ்வளவு மோசமா நடந்து கடவுள தெரிஞ்சுக்கணுமா? இப்ப பிருகு புரிஞ்சுக்கிறாரு. அப்ப இவர் தான் முழுமுதற் கடவுள். நாரதர் இப்படி பரீட்சை பண்ணி தெரிஞ்சுக்கல. மகாதேவர் இப்படி பரீட்சை பண்ணி தெரிஞ்சுக்கல. பிரம்மதேவரும் பரீட்சை பண்ணி தெரிஞ்சுக்கல. அவங்கலாம் பகவானுடைய கட்டளை, அத அப்படியே நிறைவேற்றினாங்க. அதனால தான் அவங்க 12 மகாஜனத்துல ஒருத்தரா இருக்காங்க. ஸ்வயம்பூ, நாரத, சம்பு. ஏன் பிருகு அதுல வரல? உயர்ந்த பிராமணன், பிரம்மாவுடைய பையன். நாரதர போல தான். நாரதரும் பிரம்மாவுடைய பையன், உயர்ந்த பண்டிதர், மகரிஷி, நாரத மகரிஷி, நாரத முனி. அங்க தான் வித்தியாசம். நாரதர் வந்து பக்தி தொண்டு மூலமா பிரம்மாவ குருவா ஏத்துண்டு பகவான தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. பிருகு வந்து பொய் அகங்காரத்தினால தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். இருந்தும் கிருஷ்ணா வந்து காமிச்சு குடுக்குறாரு. நான் தான் முழுமுதற் கடவுள். அதுக்கப்புறம் பிருகு ரியலைஸ் பண்ணாரு. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள். ஆனா விளைவு என்ன ஆயிடுச்சு? லட்சுமி தேவி கோவம் வந்துருச்சு. இல்லையா? ஒரு மனைவி முன்னாடி கணவன் இன்சல்ட் பண்றத ஒரு மனைவியால பொறுத்துக்க முடியாது. அவங்க வேணா திட்டுவாங்க. மனைவி கணவர கன்னா பின்னான்னு திட்டுவாங்க. ஆனா அந்த மனைவி முன்னாடி கணவன யாராவது திட்டுனா, அந்த மனைவியால பொறுத்துக்க முடியாது. உடனே லட்சுமி தாயாருக்கு கோவம் வந்து அவங்க வைகுண்டத்த விட்டே வந்துட்டாங்க. இதுக்கு அப்புறம் தான் அற்புதமான லீலை. பகவான் வந்து லட்சுமி தேவிய கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்காக அவரு என்ன பண்ணாரு, அவரு வைகுண்டத்த விட்டு வந்தார். அதான் சீனிவாச பெருமாள். திருப்பதி கஷேத்திரத்தில பகவானுக்கும், லட்சுமி தேவிக்கும் கல்யாணம் ஆகுது. பத்மாவதி தாயார் திருமணம் செஞ்சுக்கிறாரு. அப்போ இங்க என்ன பாயிண்ட் என்னன்னா, இந்த சதுஸ்லோகி சொல்ற பாயிண்ட் என்னது? பகவான வந்து அவருடைய கருணையால மட்டும் தான் உணர முடியும். அவருடைய கருணையால தான். வேற எந்த முறையாலும் பகவானை உணர முடியாது. வெறுமனே அவருடைய கருணை. அவருடைய காரணமற்ற கருணை, அகாரணமான கருணை. ரைட்? அவருடைய அகாரணமான கருணையில தான் உணர முடியும். சோ, இந்த மாரி எண்ணற்ற லீலைகள் உண்டு. கிருஷ்ணருடைய அகாரணமான, காரணமற்ற கருணையால இந்த பூமியில தோன்றுறார். அவர் அந்த பூமியில தோன்றும் பொழுது, தன் காரணமற்ற கருணையால் இங்க தோன்றுறதுனால, அவர் பல்வேறு அதிசயங்களும், அற்புதங்களும் பண்றார். அவர் விக்கிரக ரூபத்துல வந்து தன்னுடைய உன்னதமான தன்மையை காண்கிறார். அவர் பல்வேறு லீலைகள் செய்றார். அவர் ஜீவன்களை வசீகரிக்கிறார். ம். ஜீவன்களை மீட்பதற்காகவே வருகிறார். இப்ப கிறிஸ்தவர் சொல்ற மாரி மீட்பர், மீட்பர், ஆண்டவர் மீட்பர்ன்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள். அது மாரி இறைவன் கிருஷ்ணர் வந்து மீட்பர். நம்மளை மீட்பதற்காக வருகிறார். ஆண்டவர் இறங்கி வருகிறார். பகவானுடைய ஆன்மீக லோகத்த விட்டு வர்றார். லட்சுமி தாயாரும், பகவானும் அவங்களோட காரணமற்ற கருணையால இந்த லீலை செய்வதற்காக ஆன்மீக லோகத்த விட்டு வர்றாங்க. இங்க வந்து பல்வேறு லீலைகள் செஞ்சு ஜீவாத்மாவ கவர்றாங்க. அந்த லீலைகள் மூலமா அந்த க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்துல அங்க வந்து பகவான தரிசனம் பண்றதுனால, அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறதுனால, அவருக்கு சேவனம் பண்றதுனால, அந்த பக்தி தொண்டுனால அங்க இருக்கக்கூடிய பகவானை அந்த பக்தனால உணர முடியும். சும்மா உட்கார்ந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிலாம் கிருஷ்ணர உணர முடியாது. திருப்பதியில இருக்கிற பாலாஜி வந்து உண்மையாலுமே விக்கிரகமா?
அது பகவானா? பகவானுடைய அவதாரமா? அப்படின்னு உட்கார்ந்து சர்ச்சை பண்ணிட்டு, டிராமா பேசிக்கிட்டு, ஊர் வம்பெல்லாம் பேசிலாம் புரிஞ்சுக்க முடியாது. அங்க வந்து சேவை பண்ணா தான் புரியும். அங்க வந்து சேவை பண்ணணும். பகவான தரிசனம் பண்ணணும். அங்க நடக்கக்கூடிய அற்புதங்கள பார்க்கணும். அதிசயங்கள பார்க்கணும். இந்த மாரி ஓரொரு புராதான க்ஷேத்திரங்கள். அங்கே பகவான் இன்றைக்கும் நித்தியமா லீலை செய்து கொண்டிருக்கிறார். தன் காரணமற்ற கருணையால். ரைட்? அப்ப அந்த பாயிண்ட் என்னது இங்க? இங்க வந்து கிருஷ்ணர விட்டுட்டு மத்த விஷயங்கள பார்க்கிறவங்க அறியாமையில தான் பார்க்குறாங்க. எதுவுமே கிருஷ்ணர்லருந்து வேறா பார்க்கவே முடியாது. அப்ப இந்த அறியாமைக்கு உட்படுத்தப்பட்டவங்க, இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டு, ஜட உடல் அறியாமையின் மொத்த வடிவம். இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டவங்க, மாயையினுடைய பிடியில இருக்கிறவங்க, பகவானுடைய புறசக்தியினால கவரப்பட்டிருக்கிறவங்க, எப்பவுமே குழப்பத்திலயும், அறியாமையிலும் இருப்பாங்க. அவங்கனால இங்க பாகவத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்க முடியாது. அவங்கனால கிருஷ்ணர என்னைக்குமே புரிஞ்சுக்க முடியாது. அது பகவானுடைய கருணை இருந்தால் மட்டும் தான். அதுதான் இன்னைக்கு பேசிட்டு இருந்தோம். மாயாவாதிகள் கூட சைத்தன்ய மகாபிரபு கருணை கிடைச்சதுனால தான், மகாபிரபு யாருன்னு உணர முடிஞ்சது. சர்வபௌம பட்டாச்சாரியருக்கு சைத்தன்ய மகாபிரபு யாருன்னு உணர முடியல. அவர் கருணை குடுத்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது, ஓ! இவர் முழுமுதற் கடவுள். பிரகாசானந்த சரஸ்வதிக்கு சைதன்யர் வந்து ஒரு சாதாரண சன்னியாசி போல தான் தெரிஞ்சாரு. மகாபிரபுடைய கருணை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவர் முழுமுதற் கடவுள்ன்னு தெரிஞ்சது. அதனால அ இங்க இந்த இந்த ஜட உலகத்துல சின்ன எறும்புல இருந்து பிரம்மா வரைக்கும் இருந்தாலும், பகவானுடைய கருணை இல்லாம ஒருத்தர் அறியாமையிலிருந்து விடுபட முடியாது. பிரம்மாவே பிறக்கும்போது அறியாமையில தான் இருந்தாரு. நான் யாரு, என்னவன்னு ஒண்ணுமே தெரியாம. பகவானுடைய அருளால, அவருக்கு கொடுத்த கட்டளை பகவான்ட்டிருந்து வந்ததுன்னு ஏத்துக்கிட்டு, அவர் தூய பக்தி தொண்டு செஞ்சதுனால, கிருஷ்ணர் ஒட்டுமொத்த வைகுந்த லோகத்தையும் தன்னை பற்றி முழு அறிவையும் பிரம்மாவுக்கு குடுத்தாரு. அந்த பிரம்மா அப்படியே பரம்பரா மூலமா இன்னைக்கு இறங்கி வந்து நமக்கு பிரபுபாதர் மூலமா மிக அழகழகான விளக்கங்கள். அதனால பகவத்கீதா, பாகவதம், பிரபுபாத் புஸ்தகம் படிக்கிறதுனால மட்டும் தான் நமக்கு கிருஷ்ணரை கிருஷ்ணராவே புரிஞ்சுக்க முடியும். வேற எந்த முறையாலும் அல்ல. ஹரே கிருஷ்ணா. சோ அடுத்த பாயிண்ட் என்னது? அ ஹரிநாமம். அந்த ஹரிநாமம் ஒன்று தான் கிருஷ்ணருடைய நாம, ரூப, குணாதிசயங்களை வெளிப்படுத்தும். பகவானும், பகவான் நாமம் வேறல்ல. நாம சிந்தாமணி கிருஷ்ண சைத்தன்ய ராச விக்கிரகா பூர்ண சுத்தோ நித்ய முக்தோ அபிநத்வா நாம நாமினோ. அ நாம சிந்தாமணி கிருஷ்ணா. அந்த ஹரிநாமம் நாம சிந்தாமணி. ஹரிநாமம் என்ன பண்ணும்? ஆ அதுக்கும் கிருஷ்ணருக்கும் வித்தியாசம் கிடையாது. அபின்னா பிரிக்க முடியாது. சைத்தன்ய ரச கிருஷ்ணர் வந்து எண்ணற்ற ரசங்கள அனுபவிக்கிறவர். அந்த ரசராஜரான கிருஷ்ணருடைய தெய்வீக நிலையை நாம உணரணும் அப்டின்னா, அவர் நாமத்தினால மட்டும் தான் உணர முடியும். ஏன்னா, அவரும் அவர் நாமம் வேறு இல்ல. அபிநத்வா நாம நாமி. அப்ப ஹரிநாமத்த யார் சிரத்தையோட சொல்றாங்களோ, அந்த நாமம் தான் என்ன பண்ணும்? இந்த அனர்த்தங்கள்லாம் போக்கி, அவனுக்கு கிருஷ்ணர காமிச்சு குடுக்கும். அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நா பவேத் கிராயம் இந்திரியை. பகவானுடைய நாம, ரூப, குணாதிசயங்கள இந்த ஜட புலன்களால உணரவே முடியாது. சேவோன்முகை ஜிக்வாது ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யத. கிருஷ்ணருக்கு சேவை செய்து, சேவை செய்து, நாவினால் சேவை செய்து, சேவை செய்து கிருஷ்ணரை உணர முடியும். நாமம் உச்சரிப்பது, பிரசாதம் ஏற்றுக்கொள்வது. ரைட்? அப்பதான் எல்லா விதமான குழப்பங்களும் போகும். எப்போ? ரிஷிகேன ரிஷிகேச சேவனம் பக்தி ருச்சதி. சர்வ உபாதி இந்த மாரி வியாதிகள்லாம் கடவுள் இருக்காரா? இல்லையா? ஒரு குரு இருக்கா? இல்லையா? இது விக்கிரகமா? இது சிலையா? இங்க பகவான் இருக்கிறாரா? இந்த மாரி பல்வேறு குழப்பங்கள் மாயையினுடைய புறசக்தியினால, ஜீவாத்மாவுடைய அறியாமையினால எழக்கூடியது. இந்த பொய் அகங்காரத்தினால. இதெல்லாம் தூக்கி போட்டு, பகவானுக்கு சேவை செய்யும்போது, சர்வபாதி வினிமுத்தம் தத் பரத்வேன நிர்மலம். இந்த அழுக்குகள்லாம் போகும். எப்ப போகும்? ரிஷிகேன ரிஷிகேச சேவனம் பக்தி. பகவானுக்கு பக்தி தொண்டுங்கிற நிலை பக்தி தொண்டு செய்யாத வரைக்கும், ஒரு ஜீவனால கிருஷ்ணர புரிஞ்சுக்கவே முடியாது. அதனாலதான் ஹோல் பாகவதம், பகவத்கீதையும் பக்தி தொண்டு தான் பரிந்துரைக்கும். என்டையர் பகவத்கீதா பக்தி தொண்டு. என்டையர் பாகவதம் பக்தி தொண்டு. பக்தி தொண்டால மட்டும் தான் கிருஷ்ணரை கிருஷ்ணரா புரிஞ்சுக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஆ